அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. விடுதலை போராட்ட வீரர், அரசியல் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்கர் அவருடைய பிறந்த தினம் இன்று. விடுதலை போராட்ட வீரர், தலைசிறந்த பேச்சாளர், ஆன்மீகவாதியான பசும்பொன் முத்துராமலிங்கர் பிறந்த தினம் இன்று. ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் வசதி படைத்த குடும்பத்தில் 1908ஆம் ஆண்டு பிறந்தார். 1 வயது பூர்த்தியாகும் முன்பே தாயை இழந்தார். கல்லுப்பட்டியில் பாட்டி வீட்டில் வளர்ந்தார். குடும்ப நண்பரிடம் அரிச்சுவடியும் கமுதியில் ஆரம்ப கல்வியும் கற்றுக்கொண்டார். உடல்நலம் குறைவால் பள்ளி படிப்பு பாதியிலேயே நின்றது. சொந்த முயற்சியில் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றார். முதுகுளத்தூர் அடுத்த சாயல்குடியில் விவேகானந்தர் பெயரில் தொடங்கப்பட்ட நூலக திறப்பு விழா 1933இல் நடந்தது. தலைமை பேச்சாளர் வராததால் இவரை பேச அழைத்தனர். மேடை ஏற்றம் இவருக்கு முதல் முறை. ஆனால் விவேகானந்தரின் தத்துவங்களை பற்றி 3 மணி நேரம் மடைந்திருந்த வெள்ளம் போல பேசி பாராட்டு பெற்றார். இந்த வேற யாரோ ஒருத்தர், வள்ளலாருக்குமே அவங்க அண்ணன் முடியாமனால வள்ளலார் போய் பேசுவார். அது மாதிரி இவர் இன்னொருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. இந்த மாதிரி ஆள் வராமல் போய் பேசுகிறவங்களாம் பெரிய ஆளாக இருக்காங்க. திருமுருக கிருபானந்த வாரியார் அந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன், சரியாக தெரில. ஆங்கிலத்திலும் சிறந்த புலமை பேச்சாற்றல் கொண்டவர். இவரது பேச்சை கேட்ட காமராசர் இவரை காங்கிரஸில் இணைத்து கொண்டார். குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மக்களை ஒன்று திரட்டி போராடினார். பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு ஆங்கில அரசு சட்டத்தை நீக்கியது. இவர் கையில் எடுத்த முதல் போராட்டத்துக்கு வெற்றி கிடைத்தது. பட்டியல் பிரிவினரின் ஆலய பிரவேச முனைப்பு 1939இல் நடந்தது. அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்தார். பட்டியல் பிரிவு மக்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியதில் முக்கிய பங்காற்றினார். அவர்கள் மீதான அடக்குமுறைகளை எதிர்த்து போராடினார். 32 கிராமங்களில் தனக்கு சொந்தமான நிலங்களை பட்டியல் பிரிவு மக்களுக்கு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். ஆன்மீகத்தில் இவர் கொண்டிருந்த ஞானத்தாலும் சொற்பொழிவாலும் திறனாலும் தெய்வ திருமகன் என்று போற்றப்பட்டார். தொழிலாளர்களின் தோழனாக விளங்கியவர். பல பிரச்சனைகளில் தொழிலாளர்களை ஒன்று திரட்டி போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தந்தார். இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் தண்டனையும் பெற்றார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் தீவிர ஆதரவாளராக மாறுறார் இவர். நாளுக்கு நாள் இவரது செல்வாக்கு கூடியதால் 1940இல் பொய் குற்றம் சாட்டி கைது செய்து சிறையில் அடைத்தது ஆங்கில அரசு. 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலையான இவரை பாதுகாப்பு சட்டத்தை காரணம் காட்டி மீண்டும் சிறையில் அடைத்தது. 1945ஆம் ஆண்டு விடுதலையானார். காங்கிரஸில் இருந்து விலகி 1948இல் ஃபார்வர்டு பிளாக் கட்சியில் இணைந்தார். நேதாஜி என்ற வார பத்திரிகையை தொடங்கினார். ரொம்ப முக்கியமானது நேதாஜி என்ற வார பத்திரிகை. தேர்தலில் வெற்றி பெற்று மதாராஸ் மாகாண சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார். 1955இல் பர்மா வாழ் தமிழர்களின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றார். பல்வேறு அரசியல் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் உரையாற்றியிருக்கிறார். மீண்டும் தாயகம் திரும்பியவர் தமிழக அரசியலில் தீவிரமாக பங்கேற்றார். தலை சிறந்த பேச்சாளர், ஆன்மீகவாதி, சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு அறிமுகப்படுத்துவான். அதுக்கேற்று பொருத்தமாக இருந்தவர் இவர். உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்று ஒருத்தர், அதாவது சகோதரி நிவேதிதா, முந்தா நாள் அக்டோபர் 28 44 வயசில் இறந்தது போலவே இவர் 1963 55 வயதில் இறந்துறார். இவர் இளையவர் தான், அதாவது சகோதரி நிவேதிதாவோட. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை. இருப்பினும் இவரை ஒரு வகுப்பினர் கையில் எடுத்துக்கொண்டு இனப்பிரிப்பு அரசியல் போன்ற பணிகளில் ஈடுபடுறாங்க. அதெல்லாம் விரும்பத்தக்கது அல்ல, அது கண்டிக்கத்தக்கது. அதை தாண்டி எதுவுமே அதிகமாகக்கூடாது.
அவன் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்ற மாதிரி டெய்லி சோறை சாப்பிட்றோம், அதிகமாக சாப்பிட்டா செத்துருவோம். அது மாதிரி ரொம்பவும் பற்று அதிகமாகி அது இனப்பிரிவுலாம் போய் முடியுது. அதனால் நடக்காமல் இளைஞர்கள் பார்த்துக்கிறணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.